ஹாய் டியர், டுடே வந்து நம்ம ஹோபி பார்க்க தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா சடன் மேரேஜ் வித் சீனியர் அக்கா. ஸோ இதை கேட்டது நம்ம ராகவி டியர் தான். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொல்கிறேன். என்னன்னா இங்கே சாங் போட்டுட்ருக்காங்க. நாளைக்கு ஏதோ பிள்ளையார் சதுர்த்தி போல். எனக்கு அது தெரிஞ்சுதான் முன்னாடியே பிஃபோராக ரெக்கார்டாக பண்ணி வச்சுருப்பேன். பட் இட்ஸ் டூ லேட் தான். சரி, ஓகே, நான் ஸ்டோரி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என் வாய்ஸை ஒழுங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வாய்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கண்டிப்பாக நிறையா இருக்குது. இந்த வண்டிக்கார வேறு. சரி, ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குதா இன்றைக்கி. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துலேயும் மண்ணை போடுற மாதிரி இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ரெக்கார்டு இது ஒன்று மட்டும் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ நான் போட்டு வச்ச ஸ்கெடியூல் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அண்ட் ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வீடு மாற்றிட்டோன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் வந்துட்டு இருக்காது. ஸோ அப்போது வந்துட்டு இந்த மாதிரி சாங் சொல்ல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப இருக்க விரும்பல. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் சைடில் சுத்தமாக வந்துட்டு ஆகவே ஆகாது. ஆனால் உங்களோட அம்மா அப்பா அப்படியே ஆப்போசிட். அவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டு வேணும். அவங்க என்ன தான் டாக்ஸிக்காக இருந்தாலுமே வந்து அவங்க எங்களுக்கு முக்கியம். நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்க தான் வந்து நிற்பாங்க. விருப்பமோ இல்லையோ, பட் அவங்க தான் வந்து நிற்பாங்க. ஸோ ரிலேட்டிவ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பேரண்ட்ஸ் உங்களோடது. ஆனால் நீங்கள் அவங்க பேசுகிற டாக்ஸிக் அதெல்லாமே வந்துட்டு சுத்தமாக வெறுத்து போயிட்டு அவங்கள கண்டாலே எட்டடி தள்ளி ஓடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். அப்படி தான் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஸோ உங்களோட அம்மா சொல்கிறாங்க, வயன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன். சொந்தத்துலேயே தான் பார்க்க போகிறேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க, எது சொந்தத்துலையா? என்னம்மா விளையாடுறியா? நீ எங்கே வேணால் பார்த்து கல்யாணம் பண்ணிவே, நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த சொந்தக்காரங்களில் மட்டும் யாரையாவது பார்த்தேன்னு வைங்க, அவ்வளோதான், கல்யாணத்தன்னைக்கு நான் தெரிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, நீ இப்படி தான் பேசுவேன், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க வயன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்க தான் நமக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி பிரச்சனை பண்ணுறதும் அவங்க, அப்புறம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறதும் அவங்க. இது நல்லா இருக்கே, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு உங்களோட அம்மா, இவன் என்னைக்கு தான் மாறுவான்னு தெரியலையே, சே, இவளை மனசை மாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கிட்டே ஃபோனில் வந்துட்டு புலம்பிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு 1 வீக் ட்ரிப் போயிருப்பார். பிஸ்னஸ் ட்ரிப்பு தான். அவரும் வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய அக்கா பையன் இருக்கான்ல, ஸோ அவனே பார்த்து பண்ணி வச்சிடலாம், இவளோட கோவத்துக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, என்ன இருந்தாலும் தம்பி பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ உடனே உங்களோட அம்மா வந்துட்டு, ஆமாம், ஆகுனா அக்கா பையனை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை உங்களோட அப்பா கேட்குறாரு. ஆப்ஷன் எனக்கு இல்லை, இருந்திருந்தா இந்நேரம் நான் அவளுக்கு கல்யாணமே பண்ணியிருப்பேனே. சரி, ஓகே, பேசி சொல்லுங்கள், பேசி பாருங்கள், எத்தனை நாளைக்கு இப்படியே விட்டுட்டுருக்குறது, அவளுக்கும் வயசு 25 ஆகுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 25 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு வையேன், அப்புறம் அவளுக்கு புத்தி வந்துடும். ஸோ கல்யாணமாக வானாம், கல்யாணம்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு போயிடுவா. அதனால் அந்த வயசு முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்துட்டு 25 ஏஜுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது புரியும். அதனால் வந்துட்டு அந்த வயசில் அவங்க நல்லாவே மெச்சூர் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஸோ அப்படி தோணுச்சுன்னா அவங்க அதுலேருந்து வெளில வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓ, இப்படியெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்கவும், ஆமாம், என்ன 25 வயசு வரைக்கும் விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் நான் ஏன் உன்னை கட்டிட்டு சாக போகிறேன், என்னதான் 20 வயசுலேயே உனக்கு பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்களேயா அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு, நாளைக்கு லீவ் போட்டுக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா, அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கீழே நிற்பாங்க, நான் ஏன் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணியிருக்க, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால உன் அப்பா இருக்கார்ல, ஸோ அவரோட அக்கா பையன்தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடனே, எது ஆவானா அப்படிங்கிறீங்க. மரியாதை கொடுத்து பேசுடி, அவனோட வயசில் பெரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆமாம்மா, சொந்தக்காரங்களே வேணான்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு தூரத்து சொந்தமாவது பாரும்மா. இவ்வளோ ரொம்ப நெருக்கமான சொந்தம்லாம் வேணாம்மா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது ஒயின். அப்பா சொல்லிட்டாரு. அண்ட் அவங்க சும்மா நாளைக்கு பேச்சுவார்த்தை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிடி அப்பா அதை கேட்டதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் நான் நாட் ஹாப்பி அன்ஹாப்பி அப்படிங்கிறீங்க. போடி நீயும் இங்கிலீஷும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு நிறையா வேலை இருக்குது, கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும் சமைக்கிறதுக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அம்மம்மம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே போகிறீங்க நடக்கிற வழியெல்லாம். ஏன்டி நான் இது மாதிரி கத்திட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, அவன் மட்டும் வேணாம்மா, தூரத்து சொந்தமாக இருந்தால் கூட பரவாயில்லம்மா, ப்ளீஸ்மா, சொந்தக்காரங்களே வேணாம்மா, அதுவும் அந்த அத்தைலாம் ரொம்ப டாக்ஸிக்மா அப்படிங்கிறீங்க. ரோட்லேயே கதறிட்டு வரீங்க. ஏய் என்ன டாக்ஸிக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சு, ஸோ நல்லா பார்த்துக்குவாங்கடி, அந்த நம்பிக்கையில் தான் நானும் இதெல்லாம் பண்ணுறேன். சரி ஓகேவா, எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதாவது நீங்கள் 2 பேரும் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, அப்படியே ஒரு 10 மணி ஆகுது, எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா, அவனுக்கு என்னை பிடிக்காதுமா, எனக்கு அவனை பிடிக்காதுமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வைன், அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானா நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் அவனை பிடிக்கலன்னு சொல்கிறேனே, என்னை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவனுக்கு பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே பாரு, உனக்கு இவனை தான் பிடிக்கலன்னா பரவாயில்ல, உனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குதே, அப்போ ஏதாவது ஒன்று பிடிச்சி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஃபார்வர்ட் மூவ் அது மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எப்படின்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கூட்டிகிட்டு வராங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துருக்கப்போ அந்த பையன் என்னடானா அமைதியாக சமத்தாக உட்காந்துருக்கான். ஸோ உங்களோட அம்மா சொல்கிறாங்க, பாரு இவ்வளோ அமைதியான பையன், ஆனால் அவனுக்கு இப்படி ரகாடியாக இருக்கிறியே, அதான் நினச்சா பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, அம்மா அவன் ஏன் அமைதியாகவே இருக்கான், எதுவுமே பேச மாட்டான், மற்ற நாளாக வந்து ஏதாவது பேசுவான்ல, அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறம்மா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்களோட அம்மா வந்துட்டு, ஏய் மற்ற நாள் சும்மா வந்து பார்த்துருப்பான், இன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருக்கனால கொஞ்சம் ஷையாக இருக்கும் போல், இந்த மாதிரி யாரும் வெக்கம் இல்லாமல் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி சொன்னாலும் நீ எப்படிம்மா இதையே சொல்லிகிட்ருக்க, புரிஞ்சுக்கம்மா அப்படிங்கிறீங்க. வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே பேசுவேன், ஆனால் இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஸோ அப்படியே தான் அந்த அன்றைக்கி பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சும்மா பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. பட் அவங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசலாங்க, நிமிந்து கூட பார்க்கல. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ஏன் அப்படி போனான், அப்போ எனக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு 1 வீக் தான் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஆஃபீஸ் போயிட்டு சடனாக வீட்டுக்கு வரீங்க. வந்து பார்த்தா அப்பா வந்துட்டு பத்திரிக்கை அடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. யாருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ரோட்டில் போகிறவங்களுக்கு. யாருக்குடி இப்போ உன் அப்பா பத்திரிக்கை அடிக்க போவாங்க, உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. எப்போம்மா கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, சும்மா பேச்சுவார்த்தைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் நேரம் காலம் வந்துச்சுன்னா சட்டுன்னு ஆயிடுவோம் ஏன், அப்படியோ பொண்ணு பிள்ளாக போகிற கல்யாண பொண்ணு அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஷாக்காக இருக்குமா, சர்ப்ரைஸாலாம் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்களா. எனக்கு ஓகே இல்லடி அப்படிங்கிறீங்க. என்னடி பெத்தவளை பார்த்து வாடி போடின்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு இந்த மாதிரி இது ஜாஸ்தி, அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், அவங்க பத்திரிக்கை அடிக்க போயிட்டாங்களா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு புலம்பிட்டு இருக்கீங்க. உங்களோட அம்மா வராங்க. ஏன்டி இப்படி புலம்பிட்டு இருக்க, ரோட்டு வரைக்கும் கேட்குதுடி, சத்தம் இல்லாமையாவது புலம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன், நான் தனியாக அழுதுட்டுக்க, அது கூட உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஏன் உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லைனா அப்படியாவது பார்க்கலாம், ஆனால் லவ்வும் பண்ண துப்பு இல்லை, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற, அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்களாம் ஏதாவது பார்த்து பண்ணி வச்சாதான் உண்டு உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வெக்ஸ் ஆகிடுது. ஒரு லவ்வாவது பண்ணி தள்ளிதான் ஆயிருக்கும். எனக்கு தான் யாரையுமே பிடிக்கலையே, நான் எப்படி லவ் பண்ணுவேன், ஏன் தான் எனக்கு இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிட்டு உக்காந்துருக்கீங்க. ஒரு 1 மந்த்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்விடேஷன்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தான் நான் அவங்ககிட்ட நீங்கள் பேசவே இல்லை, உங்களுக்கு தான் கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லையே, வா எப்படியோ கட்டி வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு தான் எனக்கு போகிறேன், என்னென்னு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ கல்யாணத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவன் கால் பண்ணுறான்.
ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. பைத்தியக்காரன் எத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணுறான் பாரு. இவங்கிட்டலாம் என்னன்னு பேசுறது, போடா போ, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் விட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் போகுது. அவன் திரும்ப திரும்ப கால் பண்ணுறான், நீங்கள் வந்துட்டு எடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கல்யாண நாள் வருது. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் பொண்ணு ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே வரான். நீங்கள் பார்க்குறீங்க, டே இப்படியெல்லாம் பேச வரக்கூடாது, என்னடா இவன் எங்கே வரான் அப்படின்ட்டு. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா பெரிய பையன் இல்லையா, ஸோ தனியாக இருக்கிறப்ப தான் வாடப்படான்னு தனியாக நீங்களே பேசிப்பீங்க. அவங்க முன்னாடியெல்லாம் மாமா தான் கூப்பிடணும், இல்லைன்னா பிச்சு போடுவாங்க. ஸோ சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீயே நான் கால் பண்ணி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அது அது நான் பார்க்கல அப்படிங்கிறீங்க. இல்லை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ சொல்லனா எப்பயுமே சொல்ல முடியாது. அண்ட் நான் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேங்கிறதுக்கு ரொம்பவே சாரி அப்படிங்கிறாரு. அப்படி என்னடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் எதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே வந்துட்டு அவரோட அம்மா வந்துட்டு, டே என்னடா கல்யாணத்துக்கு முன்னே பொண்ணை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புடா, வாடா வாடான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அவன் என்ன சொல்ல வந்திருப்பான் கல்யாணத்துக்கு, இப்போ சொல்லனா எப்போ சொல்ல முடியாதுன்னு வேறு சொல்லிட்டு போனானே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே தான் அந்த டே வந்துட்டு இந்த ரிசப்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நடக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் அந்த அன்றைக்கி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி அமைதியாக தான் நிற்கிறான். அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல வரான். பட் வந்துட்டு அவனோட அம்மா வந்துட்டு குறுக்க ஏதாவது பேசிடுறாங்க. ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ அவனால் அங்கேயே எதுவுமே பேசவே முடியல. நீங்களும் கேட்குறீங்க, சத்தமே இல்லாமல் சொல்லி நான் கேட்டுக்கிறேன், அப்படி என்ன தான் சொல்லணும், தலை போகிற காரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்துட்டு சொல்ல வரத்துக்குள்ளே இது மாதிரி ஏதாவது பண்ணிடுறாங்களா. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் வந்து இந்த உள்ள ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்கள்ல கல்யாணம் பண்ணுறப்போ காலையில் நேரமாக, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு பையனை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் அவனை காணோம். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாதிரி பதட்டமாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, என்னது அப்போ எனக்கு இதை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னானே, அதனால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படி யோசிச்சுட்ருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு பையன் ரொம்ப நேரமாக காணோம். ஐயரே கடுப்பாயிட்டாரு. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல பதட்டமாக இருக்குது. யாருமே வந்துட்டு மாப்பிள்ளையை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு. என்னடா அது, இப்படி தான் ஆகணுமா நமக்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கப்ப கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் எங்கேயோ இருந்து அவனோட அம்மா வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்க. சாரிப்பா, அவனுக்கு கொஞ்சம் வயிற்று வலி, பாத்ரூம் போயிருந்தான், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. என்ன போய் ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறீங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் லேட்டு, நான் பயந்து போயிட்டேன், நீ வேற நேற்று இருந்து ஏதோ சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இன்றைக்கி காணுமா, நான் எங்கே நீ கல்யாணத்தை விட்டு போயிட்டேன்னு நினச்சி பயந்துட்டேமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் மெதுவாக தான் பேசிக்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், வயன் இப்பயும் சொல்கிறேன், இப்போ சொல்லனா என்னால் எப்பவும் சொல்ல முடியாது, எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகுறது தெரிஞ்சு பாய்சன் சாப்பிட்டுட்டா. ப்ளீஸ் இது எப்படியாவது நிறுத்து, அவளை காப்பாற்றணும் தான் நான் போகிறேன், ஆனால் என் அம்மா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணிடி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறான், ஹெல்ப் வேறு பண்ண சொல்கிறான். மலை வேலையில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமாம்மா சொல்கிற, இப்போ சொல்கிற, முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எவ்வளோ டைம் சொல்ல ட்ரை பண்ணேன், நீ விட்டியா, ஒரு டைம் கூட நீ கால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மெசேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், மெசேஜ் எல்லாம் என்னால் பண்ணவே முடியாது, என் அம்மா என் பக்கத்துலேயே இருப்பாங்க, ஃபோனில் பேசுனா மட்டும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, என்னால் முடியல, ரொம்ப ஃபோர்ஸ் வேறு பண்ணிட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்னோடய அம்மா இதை யார்ட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியெல்லாம் வாங்கி பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு தான், பட்
அவள் இன்னுமே நான் லவ் பண்ணுறா, நானும் அவளை லவ் பண்ணுறேன், அடிக்கடி சும்மா பிரேக்கப் பண்ணுவோம், ஆனால் விட்டுட்டு போகணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ லவ் ஸ்டோரி எல்லாம் கல்யாண மேடையில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அப்படியே உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. இப்போ ஐயர் வேற தாலி எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு, அவனும் அப்படியே கட்டுறதுக்கு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, அப்படியே எழுந்திரிச்சு நினைக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு அது கல்யாணமே வேணாம் அப்படின்னு அழுகுறீங்க. உங்களோட அம்மானா ஐயன் என்னடி பேசிகிட்டு இருக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட அம்மா ஐயன் என்ன பழக்கம் இது, ஏன் அப்படி பேசுகிற, உனக்கு அப்படியாவது சொன்னா என்ன பழக்கம் இது, எப்படி வளர்த்துருக்காங்க, கல்யாண மேடையில் என் பையனை வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு மாலை கூடாது கழட்டி அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிட்டு, யார் தப்பாக வளர்த்திருக்காங்க, நானா நீங்களா? என் அம்மா அப்பா என்ன தெரியாதான் வளர்த்திருக்காங்க, என்னால் என் அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோம், அந்த பொண்ணு சாக்க கிடக்குறான்னு தெரிஞ்சோம், அவன் போகணும்னு நினச்சோம், அவனை இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. இப்படி ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிவிட்டு நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன், அவன் எப்படி என் கூட ஹாப்பியாக இருப்பான்? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்துறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. ஃபைனலாக கல்யாணமும் நின்றுது, நீங்கள் வேண்டவே வேணான்னு சொல்லிடுவீங்க. அவனும் ரொம்ப தேங்க்ஸ் வேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடிடுறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி சேர் போட்டு கம்முன்னு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க. வந்தவங்கெல்லாம், அதாவது கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட அம்மா வந்து ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. உங்களோட அம்மாவுக்கும் அண்ணா இருக்காங்க. உங்களோட அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களோட அண்ணாவுக்கு 2வது தான் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட பையன் யாருன்னா ஹோபி தான். அவர் வந்துட்டு உங்ககிட்ட ஆறுதலாக சொல்லிட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் ஹோபி வந்துட்டு உங்களோட சின்ன பையனா, ஸோ 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பழகிப்பீங்க. அதனால் வந்துட்டு ஐயன் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு வேறு பையனை நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்களால கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்கள் லைஃப் தானே போயிருக்கும், நீ தானே வேணான்னு சொன்ன, இப்போயே அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு வந்திருப்பார், அப்போ தான் வந்திருப்பார். ஸோ அவருக்கு தெரியல கல்யாணம் நின்று இருக்குன்னு. சார் வந்துட்டு எப்படின்னா காலேஜெல்லாம் போயிட்டு டூர்லாம் போயிருந்திருப்பார். ஸோ டூர் போயிட்டு அடுத்த நாள் மார்னிங் தானே கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ அப்படியே டூர்லேருந்து நேராக கிளம்பி இங்கே வந்திருப்பார். நல்ல வேலை இவளோட கல்யாணத்தை அட்டன் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்திருப்பார். ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோ கலவரம் ஆகியிருந்திருக்கும். அதனால் ஒரு மாதிரி அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இல்லை வயன், நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கொஞ்ச நாள் டைம் கிடச்சிதுன்னு நினச்சிக்கோயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டீங்க. இல்லை ஹோபி, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, உனக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அவமானம் இல்லையா, நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் கேளுங்க அவன்கிட்ட, அவன் பேசக்கூட மாட்டான்னு. இல்லை அவனுக்கு வெக்கம்னு சொல்லிட்டாங்க. என்னால் முடியல, இதுக்கு மேலெலாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேனே தெரியல, எவ்வளோ அசிங்கம், இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை பேர்த்த கூப்பிட்டு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல நம்மளை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னா உங்களோட அம்மா அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ எல்லோரும் உங்களோட அம்மா அப்பா தான் எல்லாத்தோட அதிகமாக வருத்தப்படுவாங்க. நீங்களாவது சரி ஓகே எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஜாலியாக இருந்துருவீங்க, பட் அவங்க அதை நினச்சி கஷ்டப்படுவாங்க. அதனால ரொம்பவே வந்துட்டு நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே தான் கல்யாணம் பையன்லாம் நின்று இருந்திருக்கும். எல்லோரும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒரு 1 வீக் ஆகுது, நீங்கள் வெளியே கூட போகலை எங்கேயுமே, ஒரு மாதிரியே நின்றுட்டே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க, அடைஞ்சு போன மாதிரி இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பாவும் வந்துட்டு நம்ம பண்ணினதான், அவள் ஹாப்பியாக இருந்தா, எல்லாத்தையும் நாமளே கெடுத்துட்டோம், அவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த கல்யாண டாபிக்லேயே போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பிரதர் கல்யாணம் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா திரும்ப கல்யாணம் ஏதாவது தடங்கள் வரும், ஸோ யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருந்துட்டு உங்களோட அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்படி கோயிலுக்கு போகிறப்போ கரெக்டாக ஹோபியோட அம்மா வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஹோபியோட அம்மா அப்பா எல்லாம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஹோபி காலேஜ் போயிருப்பார். பையன் எப்படி இருக்கான், காலேஜ் போயிட்டானான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க உங்களோட அம்மா. ஸோ இதை பார்த்து ஹோபியோட அப்பா வந்துட்டு என்ன இருந்தாலும் தங்கச்சியாச்சு, நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க,
அவளுக்கெல்லாம் நல்ல பையனாக கிடைப்பான், நாமளே பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர்த்த பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நின்றுச்சாமால, ஸோ அதனால் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரங்களை விட்டு விட்டு சொல்ல வச்சுருவாங்க. ஒரு ஒரு 2-3 மந்த்தாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்குற எல்லோரும் இதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திரும்ப உங்களோட அம்மா கோவிலே உட்காந்து அழுதுட்டு இருந்துக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் ஹோபியோட அப்பா வந்துட்டு அந்த சைடாக போயிருப்பார். பார்த்தா நீங்கள் அது உங்களோட அம்மா என்னவா இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா உங்களோட அம்மா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஏம்மா இப்படி அழுதுட்ருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா எல்லாருமே இதே மாதிரி சொல்கிறாங்கண்ணா, நாங்கள் அவசரப்பட்டு பண்ணின வேலைக்கு தண்டனை மட்டும் ஏன்னா எங்கள் பொண்ணு கிடைக்குது, ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கவே முடியல, வேலைக்கும் போக மாட்டேன்றா. ஸோ எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு மாதிரி எனக்கு இன்சல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி திருப்ப அதே கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுகுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தப்பாக எடுத்துக்கலாண்ணா, என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் சின்ன பையனா, இப்போ தான் காலேஜே படிக்கிறான், அவனை விடைவா 3 வருஷத்துக்கு பெரிய பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா அதெல்லாம் வேணாம், முதல்ல அவன் ஒத்துக்குவானா, அவன் சின்ன பையனா, அவள் தலையில் என்ன எழுதிக்குதோ அதை படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி அழுதுட்டு வந்துடுறாங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்கும். இந்த பக்கம் ஹோபியோட வீட்டில் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவரையும். இங்கே பாரு, உனக்கு தான் அவ்வளோ பிடிக்கும்ல, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அவனோட பெரிய பொண்ணாக இருக்கா, நான் அந்த மாதிரியெல்லாம் அவகிட்ட பழகலை, ஐயோ உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சின்ன பையன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் இல்லைன்னா சின்ன பையன் பெரிய பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா உனக்கு என்ன, நீ பேசுவ, அம்மாவோட சின்ன பொண்ணு தானே, நீ ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் செட் ஆகாது, கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் போயிடுவார். ஆனால் வந்துட்டு தினம் ஹோபி மாண்டி கழுவிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணுறாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் ஹோபி வந்துட்டு முடியவே முடியாது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் போய் இருந்துக்குவேன், வரவே மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்கு என்னென்னா சின்ன பையனாக இருக்காரா, ஸோ அதனால பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களே, அப்போ அவன் எனக்கு அதிகாரம் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் தாட் அவருக்கு. ஸோ அதனால் அவர் மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அப்படியே வந்துட்டு ஒரு நாள் கரெக்டாக ஹோபியும் லீவில் வந்திருப்பார். உங்களோட அம்மா அப்பா அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வாங்கத்தா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க அப்பா பார்க்குறாரு. என்னம்மா ஹாப்பியாக இருக்கே, பரவாயில்ல, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேண்ணா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பையனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்துருக்கோம், அந்த பையனுக்கு எல்லா விஷயம் தெரியும், இந்த மாதிரி அவனும் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போது ஆனால் கல்யாணம் சிம்பிளாக கோவிலில் தான் வச்சுருக்கோம், அடுத்த வாரத்துலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டாங்க, சீக்கிரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவளுக்கு கல்யாணம்ண்ணா, உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன்னு நினச்சிக்காத, சடனாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோபிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என்னத்த எனக்கு இப்போ கல்யாணமா, ரொம்ப சந்தோஷத்தை அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்கவும் அவர் மனசுக்குள்ள இல்லைன்னா நான் தானே மாட்டியிருப்பேன் அந்த ரத்தசிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஸோ ஒரு Thursday ஆகுது. அப்போ வந்துட்டு காலேஜில் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறது வந்துட்டு நம்ஜூன் தான். ஸோ நம்ஜூன் கிட்ட அவர் தான் வந்து ஹெச்ஓடியும் கூட. ஸோ ஹோபி போய் கேட்குறாரு, சார் எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு எதுக்குடா உனக்கு லீவு அப்படின்னு சொல்லி நம்ஜூன் கேட்குறாரு. அது வந்து என்னோடய அத்தை பொண்ணுக்கு அது கல்யாணம், அதனால் நாளைக்கு கல்யாணம், நாங்கள் போகிறோம், அதனால் எனக்கு லீவ் வேணும், நான் ஒரு 3 days லீவ் எடுத்துப்பேன், ஸோ மண்டே தான் வருவேன் சார், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல, ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ஜூனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, பசங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுப்பானுங்க, இவன் மட்டும்தான் லீவ் வேணால் கேட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா பார்த்து பத்திரம் போயிட்டு வா என்ன, அப்புறம் நானும் அந்த கப்பலுக்கு விஷ் பண்ணதான் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே தான் வந்துட்டு ஹாப்பியாக வந்திருப்பார். அப்படி தான் அடுத்த நாள் வந்துட்டு கல்யாணம் இல்லையா, ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நிறையா எல்லோரும் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கோயிலுக்கு போகிறப்போ எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிளாக, ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு 10-20 பேர், அவங்க பையன் வீட்டு சைடு ஒரு 10-20 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க.
அவன் வந்துட்டு தாலியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவனும் கட்டுறதுக்கு வரான். நீங்களும் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி போங்கடா, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஹோபி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஹோபியை திரும்பி பார்க்குறாங்க. என்னடா என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, எதுக்கிட்ட இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹோபியோட அப்பானா, ஹோபி என்ன நினச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா, அவள் கழுத்தில் தாலி கட்ட வேணான்னு சொல்லுப்பா, டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் பிடி அந்த பக்கம் போட்டுட்டு அந்த மாப்பிள்ளை பையனோட சட்டை காலரெல்லாம் பிடிச்சி இழுத்து போய் அவனை 4 அடி அடித்து அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறாரு. என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணிட்டுருக்கீங்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹோப்லெஸ் ஆகிட்டீங்க. இப்படி தான் கல்யாணம் வரைக்கும் வரும், கடைசியில் ஸ்டாப் ஆகும் ஏதாவது ஒரு விதத்தில் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் எல்லோரும் ஹோபி ஸ்டாப் பண்ணி, என்ன பைத்தியக்காரனானே பண்ணிட்டுருக்க, அவனை எதுக்கு போட்டு அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் ஹோபி சொல்கிறாரு, அப்படியே அந்த பையனோட அம்மாவை முறைச்சிக்கிட்டு, அப்பா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான் இப்போ கேட்டேன், இந்த பின்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி இவனோட ஒய்ஃப் வந்திருக்கா, குழந்தையோட வந்திருக்காப்பா. என்னோட அம்மா என்ன சொன்னால் தெரியுமா, உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், அந்த பொண்ணு நல்லா வசதியான வீடு, அதனால் மரியாதையாக டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு, கல்யாணம் ஆனதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டிட்டுக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. அதனால தான் கல்யாணத்துக்கு இவ்வளோ அவசரப்பட்டிருப்பாங்க போல். ஸோ எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பிடிச்சி போலீஸ்க்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மாலை எடுத்து பொறுமையாக வச்சுக்கிட்டு, ஓகே வீட்டுக்கு போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்ட காமாக வந்து கேட்குறீங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஹோபியும் அப்படி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹோபியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதானே, நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தானே போகணும், வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைட்டாக சிரித்த மாதிரி வேறு கேட்குறீங்களா. ஸோ ஒரு மாதிரி கண்ணு கலங்கியிருக்கு, ஆனால் சிரித்த மாதிரி கேட்குறீங்க. ஹோபிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே அவர் தானே அந்த தாலியெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பாரு. ஸோ அவரை போய் தேடுறாரு. டே நீ என்னடா தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த தாலி கயிறு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து டப்புன்னு உங்கள் காலத்தில் கட்டிடுறாரு. இது நீங்களே எதிர்பார்க்கல, இது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஹோபி என்ன பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு, வா வைன் போகலாம், உன் வீட்டுக்குல நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தா உங்களோட அம்மாவுக்கு அண்ட் ஹோபியோட அப்பா அம்மா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இப்படி சடனாக அப்படிங்கிற மாதிரி புரியலை யாருக்குமே. ஸோ அப்படியே தான் எல்லாருமே ஹாப்பியாக ஆகிட்டாங்க ஒரு மாதிரி. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கீங்க. என்ன பண்ணா இவன் எதுக்கு எனக்கு தாலி கட்டினா, என்னோட சின்ன பையனாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவும் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹோபியோட அம்மா அப்பா ஹோபிக்கு சப்போர்ட்டிவா, சரி ஓகே கல்யாணம் முடிஞ்சில்ல, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், அதுக்கடுத்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் எல்லாமே ஃபர்தராக எப்பயும் போல் நடக்கும், ஓகேவா. என்ன இவன் முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்தானா நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்க தேவையில்ல, பட் பரவாயில்ல ஹாப்பி தான், ரிசப்ஷன் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாடகை வைன் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் கம்முன்னு போகிறீங்க. போகிறப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே ஹோபியை முறைக்கிறீங்க. ஸோ ஹோபி திருன்னு அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு செம பயம் ஆயிடுச்சு. என்ன ஃபோர்ஸில் அப்படி பண்ணாரோ தெரியல, பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்களும் அப்படியே ஒரு வழியாக ஹோபி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போயாச்சு, எல்லோரும் போயிட்டீங்க. அப்படி போனதுக்கப்புறமா அவங்க அந்த ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஹோபி அப்படியே அமைதியாக சமத்தாக நிற்கிறாரு. நீங்கள் தான் வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் என்னப்போ ஆறுதல் சொன்ன பையன் திடீர்னு அவனே வந்து அவங்க கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அமைதியாக வந்து நிற்கிறீங்க. ஸோ அவங்களே அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன அது எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு நைட் ஆகுது. சரிடா நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அண்ட் வைன் என் கூட வந்து படுத்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட போய் படுத்துக்கிறீங்க. ஹோபி போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா உனக்கு கோவமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நான் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் நீ செஞ்சுட்டேன்ல, தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோபிக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே ஹாப்பி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் எதுக்குடா சடனாக போயிட்டு நீ தாலி கட்டின, நாங்கள் கேட்குறப்ப மாட்டவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, நான் போய் என் ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கே போயிடுறாரு. ஸோ இப்படி தான் 1 வீக் போயிருக்கோம். தனித்தனியாக தான் தூங்க வைக்கிறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு 1 வீக்காக காலேஜே வரல. அடுத்து 1 வீக் கழிச்சு அப்போ நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் நம்ஜுன் அப்படியே முன்னாடியே நிற்கிறாரு. வாடா வா, 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டு போனவன் 1 வீக்காக லீவ் போட்டிருக்க. கல்யாணத்துக்கு போனியா இல்லை நீயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? ஆ, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஹோபி அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஏன்டா இப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்கவும், சார் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கவும் அவருக்கு ஷாக்கு. என்ன லீவ் போட்டதுக்கு ரீசன் ஏதாவது சொல்லலான்னு சொல்லி இப்படி சொல்லிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சார், எனக்கு இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஸ்டாஃப் ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, என்ன நடந்துச்சு ஹோபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அது இப்படி ஆச்சா, அப்படி ஆச்சா, அப்புறம் நானே போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ நம்ஜுனுக்கும் அந்த இடத்துல பரவாயில்ல, ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் நீனா காலேஜ் கூட முடிக்கலையேடா, அந்த பொண்ணு ஹெச்ஆருங்கிற பெரிய பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லவும், அதுதான் சார் கொஞ்சம் இடிக்குது, ஆனாலும் அவள் என்னோட எப்படி சொல்கிறது செஸ்ட் ஹைட்டு தான் சார் இருப்பா, நான் தான் ஹைட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் அந்த டேலாம் போயிருந்துருக்கோம். நம்ஜுன் ஹோபி பார்க்குறப்பல என்னடா புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கலாய்ப்பார். ஸோ அவர் சார் ப்ளீஸ் யார்ட்டும் சொல்லிடாதீங்க சார், நான் இதை சீக்ரெட்டாக வச்சுருக்கேன், நம்ம 2 பேர்த்துக்கு உள்ளே இருக்கட்டும் சரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரிடா நான் எதுவும் சொல்ல, முடிஞ்சல உனக்கு காலேஜ் தான் ஃபைனல் இயர் தானே படிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேம்பஸ்க்கு இன்டர்வியூலாம் நிறையா எடுக்கிறாங்க. ஸோ அதில் இந்த கம்பெனியில் நீ செலக்ட் ஆகணும், பெரிய கம்பெனி ஓகேவா, உனக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய பொறுப்பு இருக்குல்ல, ஸோ வேலைலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, காலேஜ் முடித்த கையோட வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி அவர் நிறைய ஆஃபர் பண்ணுறாரு ஹோபிக்கு. ஸோ ஹோபியும் ஹாப்பியாக அதெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நாள் வரைக்குமே ஒரு 2 மந்த் இருக்கும் அவர் காலேஜ் முடிக்கிறதுக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் 2 பேர் தனி தான் தூங்க வைப்பாங்க. ஸோ அதிகமாக பேசிக்கூட மாட்டீங்க, என்ன பேசுனே தெரியாது, நீங்கள் எஞ்சி வேலைக்கு போயிடுவீங்க, அவர் எஞ்சி காலேஜ் போயிடுவார். ஸோ 2 மந்த் முடிஞ்சு காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது வேலை கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ ஹோபி அதை அப்படியே அம்மா கிட்ட சொல்லலான்ட்டு வராரு. இங்கே பாரு, நீ வரும்போதே தெரியுது ஏதோ ஹாப்பியாக இருக்கேன்னு, ஏதாவது சொல்லணுமாண்டா ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்ட சொல்லு, நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறது கூட இல்லை, ஏண்டா பேசிக்கூட மாட்டீங்க நீங்கள், அப்போ எதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாவல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அதெல்லாம் ஏன்னு எனக்கு கேட்காத, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, ஆனால் எனக்கு நிறைய வெக்கமாக இருக்குமா அவகிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிறாரு. என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்படுற, அவவும் வைப்படா நீ பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லை தெரியல, முன்னெல்லாம் நார்மலாக பேசுவேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது அவளை பார்த்தாலே அப்படின்ட்டு வெக்கப்படுறாரு. ஸோ இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. என்ன என் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், என் மானத்தை வாங்காதடா, இப்படியெல்லாம் பண்ணாத, வெளியே காட்டிக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தைரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஆஃபீஸ் விட்டு வரீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஹோபி முன்னாடி நின்றுருக்காரா, நீங்கள் இந்த பக்கம் போகலான்னு போகிறீங்க, அப்படி கிட்ட இந்த சைடு வராரு. ஸோ இந்த சைடு போகலான்னு போனால் அந்த சைடு வராரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் ஓடிடுறாரு. அப்படியே இவங்களோட அம்மா அப்பா தலையிலே கை வச்சு அடிச்சுக்கிறாங்க. சாய் இவன் தேர மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையே அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபி ஓடி அப்பாடி என்னது ஹார்ட் இப்படி துடிக்குது இவளை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்படியே ஹோபியோட அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருக்க, பேசுகிற அவகிட்ட, பேச வேண்டிய தானே, பேசக்கூட ஏன் இப்படி சாவுற அப்படிங்கிறாங்க. சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வேணா பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் தினமும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ வரும்போது அவர் ஏதோ பேச வருவார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார். அவங்க அம்மா அப்பாவுக்கு சளிச்சு போயிடுச்சு, இப்படியே விட்டுட்டு இருந்தால் இதுங்க இப்படியே தான் இருக்கும், இவங்க அப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லபடியாக பேசி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறப்போ உங்கள் பெட் பக்கத்தில் காஃபி இருக்குது. ஸோ குட் மார்னிங்னு எழுதி வச்சுருக்கு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் அப்படியே அந்த காஃபி எடுத்து குடிச்சிக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்டு அதை கொண்டு போய் கிச்சனில் வைக்கிறீங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்துலையும் இந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுங்கிற மாதிரி ஒரு சின்ன நோட் எழுதி வச்சுருக்காங்க.
அத்தை அத்தைன்னு கூப்பிடுறீங்க காணோம், மாமா மாமான்னு கூப்பிடுறீங்க அவங்களையும் காணோம். அப்போது எங்கே போயிட்டாங்க 2 பேரும், யார் இதெல்லாம் குக் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு எங்கே போயிட்டாங்கன்னா டூர் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் முதல்ல பேசி பழகட்டும், நம்ம இருந்தால் நம்மக்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டூர் போயிடுறாங்க சொல்லாமல் கொள்ளாமல். இந்த பக்கம் அது ஹோபிக்கு தெரியும். ஸோ ஹோபி தான் வந்துட்டு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்படி நோட்டாக எழுதி வச்சுட்ருக்காரு. நீங்களும் போயிட்டு அதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் சமைச்சி வச்சுருக்காங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் ஹோபியும் காணோம், எங்கே போயிட்டாங்க, இவனே செய்தி காணோம், எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்காக பண்ணி வைப்பாங்க. ஸோ லஞ்ச் பேக் இருக்குல்ல அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் சாப்பிட்டு வெளியே வரதுக்குள்ளே டேபிளில் லஞ்ச் பேக் உங்கள் பேக்கெல்லாம் இருக்குது. ஹேவ் அ நைஸ் டே அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ 1 வீக் இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணி வைப்பார். ஆனால் கண்ணிலே சிக்க மாட்டார். உங்களுக்கே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் அவரை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அவர் கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் வந்துட்டு கண்ணுக்கு மட்டும் சிக்கவே மாட்டுறாரு. 1 வாரம் ஆகிருக்கும். ஸோ உங்களோட அத்தை மாமா கூட டூர் போயிட்டு வந்திருப்பாங்க. என்னம்மா எப்படி போச்சு நாளெலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா போச்சுத்த, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, சொல்லியிருக்கலாம்ல, நானும் உங்களுக்கு நிறையா பிளேஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லடா நீங்கள் நிறையா வேறு பிளேஸ் போவீங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளன்னு சுற்றிட்டுருப்போம், உனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, சரி பரவாயில்ல, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் 1 வாரமாக அவரை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்டால் அவங்களுக்கு ஷாக்கு. எங்கே போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலத்த, என் கண்ணில் படவே இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கு கடுப்பாகுது. டேய் ஹோபின்னு சொல்லிட்டு நடுஹால் நின்று கத்துறாங்க. அவர் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து 2 பேரும் ஹக் பண்ணுவோம். அவங்க அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணி இழுத்து விட்டுட்டு என்னடா உன்னை காணோன்ட்டு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல வராரு. அப்புறம் ஏன்டா அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, எனக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு, எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா, ஒரு மாதிரி ஷையாக வருது, அதனால தான் நான் அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், நீங்கள் எப்படியெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ணேன், ஆனால் எழுதி வச்சேன்ப்பா, நான் பேசலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி மண்டை சொறிகிறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, உனக்காக போய் நாங்கள் ரோடோட அலைஞ்சோம் பார்த்தியா, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீ என்னைக்கு பேசுவியோ பேசிக்கோ, நீ ஆச்சும் பண்ணாட்டியாச்சுன்ட்டு போயிடுறாங்க. ஸோ ஹோபிக்கு அப்படி வந்துட்டு ஜாப் ஆஃபர் லெட்டர்லாம் வருது. ஸோ ஜாபுக்காக அவரும் வந்துட்டு போகிறாரு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ அதை வந்துட்டு சொல்லணும்ல. ஸோ உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு வேறு ஆசையாக இருக்குது, ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க ஈவினிங், அப்போ உள்ளே இருக்கீங்க, கரெக்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலையெல்லாம் தவிட்டிட்டு வெளில வர்றீங்க. ஸோ ஹோபி சொல்லலான்ட்டு வந்திருப்பார், ஆனால் நீங்கள் திறக்கிற சத்தம் கேட்டதுமே ஒரே ஓட்டம் ஓடிடுறாரு. உங்களுக்கு தெரியுது இவர் தான் ஓடிட்டாரு அப்படின்ட்டு. என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. அதான் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவார். ஸோ ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கி எழுந்துச்சி உங்களுக்கு முன்னே எழுந்துச்சி போயிடுவார். இப்போ சோஃபாவில் படுத்துருக்காரு, ஆனால் மனசு கேட்கல சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ பெரிய எம்என்சி கம்பெனி, அண்ட் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், உனக்கு வேலைக்கு போக பிடிச்சா நீ போ, அது உன்னோட விருப்பம் தான், ஆனால் கட்டாயப்படுத்தி விட நான் எங்கேயும் அனுப்ப விரும்பலை. நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அப்படி இரு, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இரு, என்ன பிடிக்குதோ அதை செய், நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு தூங்குற பிள்ளைக்கு. நீங்களும் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. அவர் சரி இவ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே என்னென்ன பேசுகிறோமோ பேசிடலான்னு 2 மணி நேரம் அவர் மனசில் இருக்கிறது மொத்தத்தையும் சொல்லிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்கள் ஆக்சுவலாக தூங்கவே இல்லை, அப்போ தான் பேசுவானான்னு பார்க்கலான்ட்டு முடிச்சுட்டு படுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவர் சரி ஓகே நல்லா தூங்கு, நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காரு. எந்திரிக்கிறப்ப டப்புன்னு அவரோட கையை வர பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் இங்கே வா அப்படிங்கிறீங்க. அவர் கை கால் நடுங்குது. நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தூங்கலை, இங்கே வா, இங்கே உட்கார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஓஹோ அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு ஏன் என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் என்னை பார்த்தா ஓடுற, என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
உன்னை பார்த்தா எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்ட்டு வெக்கப்படுறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்கு, எது ஷையாக இருக்கா, டே நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது தெரியல, எனக்கு உன்னை பார்த்தா வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு, ஹோபி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. நீ ஏன் அன்னைக்கு சடனாக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படிங்கிறாரு. சொல்லுன்னு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை என்னை யார் ஃபோர்ஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அத்தை எல்லாமே சொல்லிட்டாங்க. உன்கிட்ட ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஸ்டாப் பண்ணப்பவே உன்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்களாமாவே. அப்போல்லாம் நீ பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் வேணான்னு, அப்படியே சடனாக அந்த அன்னைக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஹோபி இப்போ தான் சொல்கிறாரு, யார் சொன்னால் பிடிக்கலன்னு, எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு நினப்பேன். ஆனால் எனக்கு தான் ஒன்று பார்த்தாலே வெக்கமாக வருது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ பெரிய பொண்ணாக இருந்தால் என்ன, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், என் காலேஜில் வந்து கேட்டுப்பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் உன்னை பற்றியே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க இது எப்பத்துல இருந்துடா, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு, ஆமாம் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் சடனாக உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எப்படி என்னால் அந்த கல்யாணத்துக்கு வர முடியும் நீயே சொல்லு. அதனால தான் டூர் போகிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் தங்கிட்டேன். அடுத்த நாள் அம்மா வந்துட்டு சும்மா கால் பண்ணேன், அவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. சரி ஓகே, சீக்கிரமாக நம்ம போகலாம், இந்த சான்ஸாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தேன். வந்து உங்ககிட்ட நான் எவ்வளோ பேசினேன்ல, உனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பையனாக பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்டயே தானே பேசிகிட்டு இருந்தேன். அப்போயாவது யாராவது இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், யாருமே எதுவும் சொல்ல, எல்லோரும் கலைஞ்சி வீட்டுக்கு தான் போனீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனால தெரியல. ஆனால் ஒரு வாரம் கழித்து சடனாக அப்பா அம்மாவே வந்து பேசினாங்களா, சரி ஓகே கொஞ்சம் பில்டப் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி உங்கள் அம்மா, அதான் என் அத்தை, ஒரு மறுபடியும் பத்திரிக்கை தூக்கிட்டு வந்து நிற்கிறா. என் மனசே உடஞ்சி போச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற, நீ இப்போ சொல்லியிருக்கலாம் இல்லையா என்கிட்ட கூட சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் சொல்கிறல எனக்கு ஒன்று பார்த்தா ஷையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னத்த ஷையோ, சரி ஓகே அப்புறம் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து வயன் கோச்சிப்பியா நான் ஒன்று சொன்னா அப்படிங்கிறாரு. என்னடா சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நைட் 2 மணிக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த பையனை அடித்து துரத்துனான்ல ஆக்சுவலாக அப்படிங்கிறாரு. அதான் சொன்னியே அவனுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு ஏமாற்றிட்டான்னு, மறுபடியும் அதெல்லாம் எதுக்குடா விடு அப்படிங்கிறீங்க. இல்லை அந்த பையனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நான் தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. செம்ம ஷாக் ஆகுது உங்களுக்கு. என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் அவன்கிட்ட நைட்லாம் கெஞ்சினேன், ப்ளீஸ்டா அது என்னோட ஆள்டா, ப்ளீஸா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏதாவது பண்ணி நீ இங்கேருந்து போயிடா அப்படின்னு சொன்னேன். அவன் என்னடானா, ஏய் நான் வீட்டில் சொன்னால் எங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க, வேணும் நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டான். அதனால வேறு வழி இல்லாமல் நான் லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லி சொன்னான் அவன். அதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு படி மேலே போய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைக்குன்னெலாம் சொல்லி அது இது அவங்க அம்மா மேலே பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா தான் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அதுதான் எனக்கும் தெரியல, அவன் அம்மா எதையுமே சொல்லவே இல்லை. பட் வாய் திறந்துருந்தாங்கன்னா நான் மாட்டியிருந்துருப்பேன் தான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போயாவது என்னை கல்யாணம் பண்ண சொல்லுவாங்கன்னு நினச்சா நீ பாட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குற. இதுக்கு மேலாம் விட்டால் சரிப்பட்டு வராது, எத்தனை பேர் தடுத்துன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சட்டுன்னு தூக்கிட்டு தலையை தேடி கண்டுபிடிச்சி கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சுக்குவான்ட்டே தான் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சு ஹாபி மூஞ்சியே பார்க்குறீங்க. இவ்வளோ வேலைத்தனம் பண்ணியிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி வந்துட்டு வயன் வாங்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. இன்னும் என்னது, இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்கா,
அந்த குட்டி மூளைக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கண்ணத்தில் கிஸ் வேறு கொடுத்துட்றாரு. உங்களுக்கு ஷாக்கு. என்னடா பேசுவே ஒரு மாதிரி ஷையாக இருக்குதுமா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வரைக்கும் தான் அந்த ஷைனஸ் போல். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்காம இல்லை, பிடிச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நான் உன்னை உரைய லவ் பண்ணேன், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு அவர் சொல்லவும், நீ உருகி லவ் பண்ணால் எனக்கு எப்படி தெரியும், லவ்வை இனிமேல் காட்டு, பிடிச்சிருந்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே படுத்துக்கிறீங்க. ஸோ ஹோபி என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா, இந்நேரம் திரும்ப நம்மளை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருக்கணும், என்ன இப்படி பண்ணிட்டா, ஐயோ ஹோபி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போர்வை விளக்கிட்டு பார்க்குறீங்க, அவர் மண்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் படுத்துறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், திருப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷாக்கு. அப்படியே பெட்ஷீட் எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா அவருங்க பார்க்குறது நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காரு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் ஒய்ஃபை நான் ஹக் பண்ணி படுத்துருக்கேன், உனக்கு என்ன, நீ போ, நான் என் ஒய்ஃப் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிதான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு விடிஞ்சு அப்படியே வந்து உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன 2 தேங்களையும் இன்னும் காணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. வந்து கதவு திறக்குது, லாக் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ கதவு திறக்கு, ஏமா ஒயன் அப்படின்ட்டு வந்து பார்த்தா 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டுருக்குறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஐயோ என்ன இப்படி இருக்காங்க, தெரியாமல் வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறாங்க கதவை சாத்திட்டு. போகிறப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அங்கெல்லாம் போய் கதவை திறக்கக்கூடாது சரியா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேணுக்குனே வந்து கதவை திறந்து பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஓடுறாரு. ஸோ 2 பேரும் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் நீங்கள் எந்திரிச்சு ஒரு மாதிரி ஷையாக 2 பேர்த்துக்கும் ஷை ஆகுது. அப்படியே தான் டேஸ்லாம் சரி. அப்படியே தான் வந்துட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. 2 பேரும் ஆஃபீஸ் போகணும் இல்லையா, ஸோ அதனால் கீழே போகிறீங்க. அப்படி போகிறப்போ உங்களோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி இந்த கட்டிப்புடியா சாங் வேறு பாடிட்டுருக்காங்க. ஒன்றும் புரியலை அவங்க 2 பேர்த்துக்கும். ஸோ அப்பாவும் சேர்ந்து அதே மாதிரி பாடிட்டு ஒரு மாதிரி நல்ல ஃபேமிலி அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க என்ன அந்த பாட்டு பாடவும் உங்கள் 2 பேர்த்துக்கும் செம்மையாக ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னது நம்மளால் ஹக் பண்ணிருந்தோம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே 2 பேரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு வாயின் வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அத்தை மாமா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா வந்துட்டு பைக்கில் ஏறி போகிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வெளியே நின்று பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹோபியை ஹோல்ட் பண்ண ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ண மாதிரி தான் பிடிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பியாக 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுது அவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, அந்த பாட்டு போட்டுட்டு. ஃபைனலாக என் பையன் ஒரு வழியாக பேசிட்டான், அவன் ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? ஸோ ரொம்ப நாய்ஸஸ் இருந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ் டியர். ஐ எம் ரியலி வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ராகு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் எல்லாருமே சொல்லுங்கள் டியர், உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கூட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த இதில் நான் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அதுதான் கேட்குறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். டாடா, சராங்க.